அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு பந்தக்கால் நடும் விழா, அதாவது இந்த திருமணத்துடைய முதல் விழா வெகு சிறப்பாக தோணுச்சு. இந்த விழாவோட சிறப்பு அம்சமாக வந்துட்டு எம்ஆர் கேட்டரிங்கில் வந்துட்டு வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். 10-12 வகையான உணவுகள் அனைத்தும் அருமையாக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே பாராட்டினாங்க. ஏற்கனவே திருமண விழாலையும் நாங்கள் சேம் கேட்டரிங் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதில் உள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு அவங்களுடைய நிறைவான சேவை, அதில் எங்களை திருப்பி வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துச்சு. ரொம்ப நல்லதாக பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல் ஃபங்க்ஷனே கோலாகலமாக துவங்கியிருக்கு. அதுவும் அவங்க வயசுந்த இனிப்பாக இருக்கட்டும், பிற சாப்பாடு ஐட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுனால எல்லா மக்களும் விரும்பி வந்துட்டு அங்கே தான் போயிட்டுருக்காங்க. இந்த பந்தக்கால் நடும் விழாவை பற்றி சொல்லணும்னாக்கா, இது வந்துட்டு ஒரு தமிழ் வழி கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியது. தமிழ் இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் வகை பழக்க வழக்கத்தையும் தொடர்ச்சியாக எந்த ஒரு சாதி சமய வற்புறுத்தலும் இல்லாமல் அவங்களால விரும்பி பண்ணக்கூடிய அமைப்பு. இப்போ நம்ம ஊரில் ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பில் வந்துட்டு மேலே பூ வச்சு இலைகள் தட்டி ஒரு துண்டு கட்டி எங்கள் ஊரில் வந்து திருவிழா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காப்பு கட்டுற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்றைக்கும் நம்ம பரவலாக தமிழகத்தில் எல்லா ஊர்லேயுமே எல்லா கிராமத்துலையும் நடைபெற்று வருது. பந்தக்கால் நடும் விழாவும் திருமணத்துடைய முதல் விழாவாக நாங்கள் வந்துட்டு இதை ஆரம்பிப்போம். இதுதான் இந்த திருமணத்துடைய முதல் ஆரம்ப விழா. பந்தக்கால் நடுவதற்காக, அதாவது வீட்டு வாசலில் அந்த கல்யாண பந்தல் போடுறதுக்காக, முதல் கம்பை நடுவதற்காக பெரியவர்களோட ஆசீர்வாதத்தோட புனித துவாக்கள், இஸ்லாமியர் வந்து புனித துவாக்கள் ஓதப்பட்டு அந்த கம்பை நட்டு அதில் பந்தல் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பந்தல் நடுவிழா ஆரம்பிக்கும். அதில் முதல் இந்த பந்தக்கால் நடுவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 7ஆம் தேதி செப்டம்பர் சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நிக்காஹ் மஜ்லிஸும் பகல் அனைவருக்கும் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 6ஆம் தேதி முந்தைய இரவே வந்துட்டு ஜமாத் ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களையும் மாப்பிளையும் ரெடி பண்ணுதல், அவங்களுக்கு அந்த சீனி போட்டு தன்னுடைய வாழ்த்தை பரிமாறக்கூடிய ஜமாத் ஃபங்க்ஷனும் நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த விழாக்கு அனைவரும் வந்து கலந்து சிறப்பித்து தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.